ஹலோ எவ்ரிபடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு எத பத்தி பேசலாம்னா, கான்ஃபிடன்ஸ் பத்தி பேசலாம்னு தோணுச்சு. கான்ஃபிடன்ஸ் இது எவ்ளோ முக்கியம் நமக்கு அப்படின்னா, நமக்கு நெறைய தெரிஞ்சிருக்கும். நம்ம அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாததுனால தான் நெறைய இடத்துல நமக்கு தெரியாதுன்னே நெனச்சுக்கிட்டு, நம்மளே நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு, ஒரு இடத்துல கலந்துக்காம, ஒரு விஷயத்துல பார்ட்டிசிபேட் பண்ணாம, இன்னொன்னு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்குன்றதையும் தாண்டி ஒரு ஷைனஸ் இருக்கும். அது ஒரு அ எல்லார் முன்னாடியும் போயிட்டு நம்ம இத பேசுறோமே, இல்ல இது ஒரு சொல்றோமே, யாருனாச்சும் வந்து கிண்டல் பண்ணிருவாங்களா? இல்ல நம்ம தப்பா ஏதாவது சொல்லிருவோமா? இது மாரி ஒரு அ மைண்ட் செட் நமக்குள்ளவே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அத யோசித்துக்கிட்டே நெறைய இடத்துல கலந்துக்காமலே இருப்போம். அப்புறம் நம்மளே என்ன பண்ணுவோம், ஃபியூச்சர்ல இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கலாம்டா. இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் வந்து அ தைரியமா போய் பண்ணியிருக்கலாம். கான்ஃபிடென்ட்டா போய் இறங்கி செஞ்சிருக்கலாம். அப்படின்னு நமக்கே தோணும். ஏன் நமக்கு அவ்வளோ லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்? இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னு ஒண்ணு சொல்லிக்கிறாங்க. அது என்னன்னா, நமக்கு நெறைய தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரியலன்ற ஆட்டிட்யூட்லயே ஆ நம்ம நெறைய விஷயத்துக்கு டிசர்விங்காவே இருந்துமே நம்ம அத என்ன பண்ணுவோம், அத அச்சீவே பண்ணாத ஒரு நிலைமையிலேயே இருந்துட்டுருப்போம். ஸோ, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பண்ணணும்னு இருக்கு அப்டின்னா, தைரியமா கான்ஃபிடென்ட்டா போய் அத நம்ம அப்ரோச் பண்ணலாம். என்ன ஆயிடப்போது மிஞ்சி மிஞ்சி போனா? இப்போ பயப்படுறதே வந்து இது அப்படி ஆயிடுமோ, இது அப்படி ஆயிடுமோ, இவங்க என்ன நெனச்சுருவாங்களோ, அவங்க என்ன நெனச்சுருவாங்களோ, எதுக்கு நம்ம அவங்கள பத்திலாம் யோசிக்கணும்? நெனச்சா நெனைக்கட்டும். தப்பா இருந்தா நம்ம திருத்திக்க போறோம். சரியா இருக்கு அப்படின்னா, அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்ல நம்மள. இப்ப இந்த பயம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம அடுத்த கட்டத்துக்கு விடாத நம்மள என்ன பண்ணிருது, அப்படியே நிறுத்தி ஒரே நிலையிலேயே ரொம்ப நாளைக்கு அப்படியே வச்சிருது. போய் கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயத்த அப்ரோச் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். அ ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து சொல்ல நெனைக்கிறோம். இல்ல ஏதாவது ஒண்ணு நம்ம பண்ண நெனைக்கிறோம். நம்ம கையில எதுவுமே இல்லையே! நம்மட்ட எதுவுமே காசு இல்ல. நம்மட்ட நாலேட்ஜ் இல்ல. நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்களா? நம்ம சொல்றதெல்லாம் வந்து எடுத்துப்பாங்களா? அப்டின்னா, இப்டி சொல்லிட்டே இருந்தோம் அப்டின்னா, என்னைக்கு நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும்? இப்ப பெரிய லெவல்ல போயிட்டு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டையோ, இல்ல ஒரு ஏதோ ஒரு ஒண்ணு பண்ண போயோ, லா லாஸ்ட்ல போ வேணாம். அதுல வந்து ஒரு அதாவது இப்ப ஏதாவது இத பண்றோம். இத பண்ணிட்டு திரும்பி வந்தாலும் நமக்கு பெருசா பிரச்சனை வராதுன்ற மாரி ஒரு பிளான போட்டு, அப்புறம் அதுல இறங்கணும். அந்த மாரி கான்ஃபிடென்ட்டா எல்லா விஷயங்களையும் நம்ம டச் பண்ணி பார்த்துட்டே வந்தோம்னா, நமக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகல, எது வரும், வராது அப்படின்றத நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ, அ இது என்ன அப்படின்னா, அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப இப்ப அது அந்த இடத்துல நம்ம ஒரு கம்ஃபோர்ட் கிடைக்கும். நம்ம அத பண்ண மாட்டோம். இல்ல இது வேண்டாம், அத செய்ய வேண்டாம்னு நெனைக்கும்போது நமக்கு ஒரு கம்ஃபோர்ட் கிடைக்கும். அப்பாடா தப்பிச்சிட்டோன்ற ஒரு கம்ஃபோர்ட் கிடைக்கும். ஆனா, கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளே என்ன பண்ணுவோம், நம்மள மாரி இருந்த ஒரு ஆளு அதே போ அத பண்ணும்போது, நம்ம இத விட பெட்டரா பண்ற ஒரு ஆளா இருந்தோம். ஆனா நம்ம அத பண்ணாம விட்டுட்டோம். அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்மளே நம்மள ரிக்ரெட்டும் பண்ணுவோம். ஸோ மாரி அ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாம் பயன்படுத்திக்கலாம். கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயத்த போய் அப்ரோச் பண்ணலாம். தெரியல அப்டின்னா, அத நெனச்சு கவலைப்பட வேணாம். தெரியலன்னு தைரியமா அக்செப்ட் பண்ணிட்டு, அடுத்த கட்டத்துக்கு அத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாலே நம்ம அடுத்த நிலைக்கு போயிரலாம். ஐயோ! தெரியலையே, வந்துட்டாங்களே, பார்த்துட்டாங்களே, இது சொல்ட்டாங்களே, அது அது நம்மள அடுத்த கட்டத்துக்கு யோசிச்சா தான் அடுத்தது மூவாவே ஆக முடியும். அப்படி யோசிச்சுட்டே உட்கார்ந்திருந்தோம்னா, நம்ம முன்னேறவே முடியாது. யாருக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு சொல்லுங்க? யாருமே வந்து எல்லாத்துலயும் கை தேர்ந்த ஒரு ஆளாவே பொறந்து வந்து குதிக்க குதிக்கல. எல்லாருமே வந்து இது மாரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து, நெறைய இடத்துல அசிங்கப்பட்டு, அ
இப்படிலாம் சொல்லி இந்த மாரி பேரெல்லாம் வாங்கி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்திருக்காங்க. நம்ம தான் இன்னும் உட்காந்துட்டு, பயந்துகிட்டு, யோசித்துக்கிட்டு இத பண்ணுனா என்ன நினைப்பாங்க? இல்ல இது பண்ணா தப்பா போயிருமோ? இல்ல இது உண்மையிலே நமக்கு தெரியலையோ? அப்படின்னு நினைச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். ஸோ தைரியமா நம்ம வந்து ஒண்ண பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா, இல்ல ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, யாராவது இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ சரி, நம்ம ஃபேமிலிலயோ சரி, நமக்கு ஒரு அட்வைஸ் குடுக்கறதுக்குன்னு யாராவது இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு, இது எப்படி பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கேட்டு, அதுக்கப்புறம் கூட இறங்கலாம். இப்ப தனியா கூட இறங்கும்போது நமக்கு ஒரு டவுட் இருக்கும். நமக்கு இத பத்தி முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. நமக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. நம்ம தைரியமா இறங்குறோமே! இதுல ஏதாவது ஒண்ணு சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்றதுன்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு அதுல அதுல ஆல்ரெடி அது நல்லா செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஆளு, இல்ல அத பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளுகிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டு, அதுக்கப்புறம் இறங்கி பண்றப்போ, ஆ ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்னும் கொஞ்சம் நமக்கு பெட்டரா இருக்கும். சேஃபா எப்படி பண்ணலான்ற ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்கும். அது பண்ணி சொதப்புச்சு அப்புட்ன்னா, திருப்பி எப்படி நம்மளால ஸ்டேபிளா இருக்க முடியுமா? இல்ல இருக்கிற சிச்சுவேஷன் இன்னும் வொர்ஸ்ட்டா போகுமான்ற ஆ டிசைட் பண்ணிட்டு நம்ம உள்ள எது வேணாலும் இறங்கி பண்ணலாம். ஸோ எதுக்கும் பயப்பட வேணாம். அ என்ன நினைக்கிறோமோ அத கான்ஃபிடென்ட்டா அப்ரோச் பண்ணிட்டு, ஆ அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆறதுக்கு ட்ரை பண்ணுவோம். தப்பா இருந்துச்சு, இல்ல சொதப்புது அப்டின்னா கத்துக்கலாம். அதுலருந்து கண்டிப்பா கத்துக்கலாம். அதுலருந்து கத்துக்கிட்டு அது ஒரு நல்ல ஆட்டிட்யூடோட ஃபேஸ் பண்ணி, நம்ம இன்னும் பெட்டரா ஆகலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். டேக் கேர்.